தடுப்பதாவது. சரி, பதிவு கொள்ளுங்கள். சாகப் போகும் எனக்கு சாந்தி தரப்போகிறது இந்த கத்தி. சாயப் போகும் என் உடலுக்கு பாதை திறந்து வைக்கப் போகிறது இந்த கத்தி. வாழ்விலும் சாவிலும் நீங்களே துணை என்றிருந்தேன். வாழ்வுக்கு நீங்கள் இல்லை, சாவுக்கு துணை புரிய இதோ கத்தி வந்திருக்கிறது. எது எனக்கு துணையாயிருந்தாலும் அதுதான் நீங்கள், அதுதான் நீங்கள். அம்மா, யாரடி நீ? போவனியே, என்னை தடுக்காது. மானத்தோடு வாழத்தான் உரிமை இல்லை, மரணத்தை தடுக்கிறாய். போவனியே, முடியாது. நான் உங்களை சாக விட மாட்டேன். நீ என்னை சாக விட மாட்டாய், உன் மன்னன் என்னை வாழ விட மாட்டான். சிறகொடிந்த பறவை போல் நான் துடிக்க வேண்டும், தீப்பட்ட மலர் போல் நான் கருக வேண்டும். அப்படித்தானே? அடிப்பாவி, உனக்கு நான் என்ன தீங்கிழைத்தேன்? என்னை விடு, என்னை விட்டு விடு, 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 என்னை விடு, விட்டு விடு, விடு, விடு. நான் உங்களை சாக விட மாட்டேன். உனக்கு நான் என்ன தீங்கிழைத்தேன்? என்னை விட்டு விடு, விடு, விட்டு விடு, விடு, என்னை கையை விடு, விடு, விடு. பிள்ளையம்மா, என்ன இது? என்னை விடுங்க, நான் சாவதென்று முடிவு கட்டுவிட்டேன். என்ன? சஞ்சலத்திலிருந்து விடுதலையை துணிந்து விட்டேன். பிள்ளையம்மா, விடுங்கள் என்னை. போங்கள், போய்விடுங்கள், போங்கள். நான் ஏன் போக வேண்டும்? எதற்காக இந்த தற்கொலை முயற்சி? விளக்கம் சொல்ல நேரமில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மன்னாதி மன்னர் இங்கு வரப்போகிறார். என்ன? அவர் உன் மேல் ஆசைப்படுகிறாரா? அன்பு வைக்கிறாரா? மணக்கப் போகிறாரா? இல்லை, அதிகாரம் செலுத்துகிறார், அடிமையாக்கப் போகிறார், காவலும் வைத்திருக்கிறார். அக்கிரமம், அநியாயம். அதை நீங்கள் சொல்லி கேட்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. அதற்காகவா நீ இந்த முடிவுக்கு வந்தாய்? வேறு வழி? யார் எனக்கு துணை? கொடிக்கொரு கொம்பு என கூட வாழவும், மாலை சூடி மனைவியாக என்னை ஏற்றுக்கொள்ளவும் துணிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? அதற்கு ஒரு வழி இல்லாத இந்த ஜென்மம் இருந்தன்ன போயென்ன? முடியாது. நீ வாழத்தான் வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சொல், சொல் விளையம்மாள். வறண்டு கிடக்கும் என் வாழ்வை வளப்படுத்த வேண்டும். இருண்டு கிடக்கும் என் நெஞ்சிலே ஒளி ஏற்றி வைக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல மனம் இருப்பதா? என்னை கைப்பிடித்து மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கத்தான் உங்களை இங்கு வர சொன்னேன். ஆனால் இப்பொழுது அதை கேட்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. விளையம்மா, என்னை தொடாதீர்கள், தொடாதீர்கள். அரசன் வரும் நேரமாகிவிட்டது, போய்விடுங்கள். என்னால் உங்கள் வாழ்வு கிடக்கூடாது. வரட்டும். அரசர் என்ன, இந்த அகிலமே திரண்டு வந்தாலும் உன்னை காப்பாற்றுவது என்னை தடுக்க முடியாது. கேவலம் ஒரு நாட்டியக்காரிக்காக இவ்வளவு பெரிய தியாகமா? பிள்ளையம்மாள், உடலாலும் உள்ளத்தாலும் களங்கமே இல்லாத ஒரு மாணிக்கம். மனிதர்கள் தாங்களாகவே செய்து வைத்துக் கொண்ட கட்டுப்பாட்டிலே தூண்டு போன உன் நெஞ்சு உன் புனிதத்தன்மையை மறைத்து பேசுகிறது. பிள்ளையம்மாள், நான் உன்னை கேவலமாக கருவதாக எண்ணித்தானே நீ இந்த வார்த்தையை சொன்னாய்? இல்லை, இல்லை. அரசரின் அதிகார வரம்பு அவ்வாறு கூறுகிறது. காட்டு முல்லை, கரையோரத்து ரோஜா, தடாகத்து தாமரை, இவைகளை யார் வேண்டுமானாலும் பறிக்கலாம். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வேலி போட்டு விட்டார். மலர் மறுக்கவா முடியும்? அரசாங்கம் எனக்கு வேலி போட்டு விட்டது. இனி நீங்கள் யார், நான் யார்? நீ யார்? இன்று முதல், இப்போது முதல் என் மனைவி. நீ என் மனைவி. வெள்ளையம்மாள் என் மனைவி. என் மனைவி. நான் உங்கள் மனைவி.
வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. பண்பும் வீரமும் எல்லாம் போலித்தனம். இவனை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லுங்கள். நாளை விசாரணை. இல்லை, இன்று இரவு விசாரணை. குற்றக்கூண்டிலே நீதிபதி போட்ட சட்டம் போட்டவரையே வரைத்தது. நாட்டு மக்கள் காணாத வரை நல்ல தீர்ப்பு வழங்கவேண்டும். இந்த அரசு தொகை வழங்கும் நிச்சயமாக தளபதியானே, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீர் கூறும்பது என்ன? உங்கள் குற்றச்சாட்டு அதை இன்னும் சொல்லவில்லையே. ஒன்று மரியாதை போல் கேட்கிறார். கள்ளர்களை அடக்க வேண்டியவர் நீர். சபை அறியும். அந்த கடமையை ஏற்றவர் நீர். நாடறியும். ஊரடங்கு சட்டம் போட்டி உலகமே அறியும். மீறினால் தண்டனை என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது அதிலே அடக்கம். அந்த சட்டத்தை மீறே மீறினீர். தளபதி மீறலாம் என்பது ஒரு விதி. மீறியது தவறான எண்ணத்தோடு என்பது அரசு சபையின் கருத்து. போனது கள்ளர்களை பார்க்குவார் என்பது அரசு சபைக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம். கள்ளர்களுக்கு உமக்கும் உறவு உண்டு என்ற அடிப்படையில் எழுந்ததான் இந்த குற்றச்சாட்டு. ஆம், உண்டு. என்ன? கள்ளர்களோடு உனக்கு உறவு உண்டா? ஒப்புக்கொள்கிறாயா? ஒப்புக்கொள்கிறேன். எனக்கும் நண்பர் குடிலருக்கும் நெருங்கின உறவு உண்டு. மறைக்காம குற்றச்சாட்டுகளுக்கு மொத்தம் பதில் சொல். பதில் சொல்ல முடியாத வேளையிலே பழசாகி போன புன்னகையை வீசுவது 10ஆம் பசலிகளின் செயல். இப்பொழுது தேவை புன்னகை அல்ல, குற்றம் செய்ததற்கு காரணம். காரியத்தை ஆராய்ந்தால் காரணம் தானே தெரிகிறது. மன்னா, என் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எண்ணிக்கையிலே பல. ஒருவனை குற்றவாளி ஆக்கிவிடலாம், நிரபராதி என்று நிரூபிப்பதுதான் கடினம். மன்னா, இதுவரையில் என் வாழ்விலே கள்ளமில்லை, கபடில்லை, சூதில்லை, சூழ்ச்சி இல்லை. இந்த பதவி நான் கேட்டு பெறவும் இல்லை. கூப்பிட்டு தந்தீர்கள் என்பதற்காக நான் செய்வதெல்லாம் சரி என்று வாதிக்கவும் இல்லை. புலிவேட்டையாடும் பொறுப்பேற்றேன். வழியிலே ஒரு புள்ளிமானை காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்தது. காப்பாற்ற வருவான். அந்த வரவை கள்ளர்களும் சம்பந்தப்படுத்துவோம் என்று காத்திருந்தார்கள் சிலர். யார் அந்த சிலர்? ஏன் அங்கு வந்தார்கள்? எவருக்கு ஆணை? மன்னா, கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்கள். இன்னமும் விளக்கம் சொல்லத்தான் வேண்டுமா? நிறுத்தும். களவு போன மூட்டைகள் காணப்பட்ட நமது வீட்டில் எப்படி அங்கு வந்தது? கள்ளர்கள் கொடுத்த பரிசா, இல்லை தானே எடுத்துக் கொண்டதா? குறுக்கு வழியிலே குற்றம் சுமத்துகிறார் நம்ம தளபதியா? அத்தனை கள்ளர்களையும் பிடிக்கும் வரை விஷயம் வெளிவர வேண்டாம் என்று அப்படி அவன் செய்தேன். கடைகட்டுகிறார் தளபதியா? கடைக்கு காலில்லை என்பார்கள். இவர் ஒரு வாலும் ஒட்ட வைக்கிறார். ஒட்ட வைப்பதென்ன? அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறதே. மன்னா, நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு முன் இந்த வழக்கை சிட்டு செய்தவர்கள் திறமைசாலிகள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அந்த திறமைதான் நீதிக்கு அடிப்படை என்றால் தாங்கள் இஷ்டம் போல் தீர்ப்பு கூறலாம். ஆனால் அதற்கு முன் ஒன்று, நாடு பயமில்லாமல் வாழ வேண்டும். பச்சை பயிர்கள் செழித்து வளரும் பாண்டிய மண்டலம் நீடூடி வாழ வேண்டும். திருமலை மன்னர் சீரும் சிறப்பும் பெற்று சிறந்தோங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் நான். ஆனால் பொறாமைக்காரர்களின் விஷ மூச்சிலே, சதிகாரர்கள் பின்புறம் இருந்து நடத்திய தாக்குதலிலே நான் யார் என்ற கேள்வியை மறைந்து குற்றக்கூண்டிலே நிற்க வேண்டிய கோரமான நிலை அடைந்திருக்கிறேன். நான் சாக வேண்டும் என்று மன்னர் தீர்ப்பளித்தாலும் சரி, அதற்காக நான் அஞ்சப் போவதில்லை. ஆனால் கடைசி முறையாக கூறுகிறேன், நேற்றும் சரி இன்றும் சரி கள்ளர்களோடு எனக்கு உறவும் இல்லை. மதுரை பேரரசுக்கு நான் துரோகம் நினைக்கவும் இல்லை. ஏன், துரோகம் எங்கள் பரம்பரையிலேயே இல்லை. மதுரை பேரரசில் சட்டம் மட்டும் இல்லாமல் இருக்குமானால் உன்னை விட்டு விடுவேன். ஆனால் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து தீர்ப்பு கூற வேண்டியவனாக இருக்கிறேன். இப்போது முதலாவதாக நீ வெள்ளையம்மாளை சிறையெடுத்ததற்கு சரியான காரணம் கூறவில்லை. இரண்டாவதாக திருட்டு போன சொத்துக்கள் உன் வீட்டிலே கிடைத்ததற்கு நீ சரியான முகாந்திரம் கூறவில்லை. மூன்றாவதாக திருடர் தலைவனுக்கும் உனக்கும் உறவு இல்லை என்று உன்னால் நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே அரசாங்க விதிப்படி இந்த 3 குற்றங்களுக்கும் நாளை சூரிய உதயத்திற்குள் உன்னை மாறுகை வாங்க உத்தரவிடுகிறேன். நன்றி மன்னா, நன்றி. வாழ்க பாண்டிய மண்டலம், வாழ்க கண்ணகம், வாழ்க மக்கள். மனைவி கணவனை பார்க்கக்கூடாது என்று தடுக்க யாருக்குமே உண்மை இல்லை.
மன்னா, வழக்கு முடிந்து விட்டதா? தீர்ப்பும் நடந்து விட்டது. நடந்தது தீர்ப்பா? இதயத்தை சுத்தமாக்கிக் கொண்டு சிந்தித்துப்பா. நடந்தது தீர்ப்பல்ல, திரைமறைவிலே நடந்த ஒரு அக்கிரமம். அக்கிரமம் மட்டுமல்ல, அநியாயம். அத்தராத்திரியிலே அந்தரங்கமாக மன்னன் ஒருவன் தன் பரிகரித்து அநீதி. இன்னும் பேசிக்கொண்டே போனால் சட்டம் சீரும், வெட்டி விடுவா என் தலையை, கெட்டு விடாது எதுவும். நாட்டு குழைத்த நல்லவனுக்கே சித்திரவதை விதித்த நீ, கேட்டு குணம் படைத்த கெட்ட புத்திக்காரர்களின் பாட்டுக்கு தாளம் போடும் நீ, இனி எதுதான் செய்ய துணிய மாட்டாய். சீரட்டும் உனதானே, சீவட்டும் என் தலையை. ஆத்திரத்தால் அறிவிழந்து பேசுகிறாய் வெள்ளையம்மாள். அதனாலே பொறுக்கிறேன். சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான். இப்போது அதுதான் நியாயம் வழங்கி. தன்னலத்திற்காக என்னை என் வீட்டிலேயே சிறை வைத்தாயே, அது எந்த சட்டம் வழங்கிய நியாயம்? ஏன் திகைக்கிறான்? செய்துவிட்ட அநீதி இப்பொழுதாவது கண்ணுக்கு தெரிகிறதா? நிதானித்து பேசு. நடந்தது சட்டத்தின் தீர்ப்பு.